நியூஸ் பேப்பர் பகுதியை வழங்குவதற்காக நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான் சார் இணைந்திருக்கிறார். வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எந்தெந்த செய்திகள்லாம் தலையங்கத்துல இடம்பெற்றிருக்கு, ஒவ்வொரு செய்தித்தாளும் அதை எப்படி எடுத்துட்டு போயிருக்காங்க? நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முதன்மை செய்திகளை பறவை பார்வையில் தொகுத்து வழங்கும் நியூஸ் பேப்பர் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்று எடுத்துக்கொண்டால் அது 3 செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, துணை ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் யாரை நிறுத்தப் போகிறார்கள் என்பது ஒன்று. இரண்டாவதாக, தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யும் வகையில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, அதிபர் ட்ரம்ப்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள், அது தொடர்பான. இப்படி 3 செய்திகள் முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. வெவ்வேறு நாளிதழ்கள் அதை வெவ்வேறு விதமாக கையாண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில் துணை ஜனாதிபதி வேட்பாளர் தேர்வு என்பது தமிழ்நாடு சார்ந்த ஒரு செய்தியாக மாறியிருப்பதன் காரணமாக அதை முதலில் பார்த்து விடலாம். சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று டெல்லிக்கு சென்றார். அவரை மத்திய அமைச்சர்கள், டெல்லி முதலமைச்சர் விமான நிலையத்திற்கே வந்து வரவேற்றார்கள். அவர் போய் பிரதமரை எல்லாம் பார்த்தார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட அந்த செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் என்பதால் அவரை ஆதரித்தாக வேண்டிய நிர்பந்தம் வந்து தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு இருக்கிறது என்பது போன்றும் அந்த நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே ஆளுநராக பதவி வகித்த அனுபவம் வாய்ந்தவர். ஆனால் மாநிலங்களவை தலைவராக அவர் எப்படி செயலாற்றுவார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே இருந்த ஜெகதீப் தங்கர் ஆங்கிலமும் இந்தியும் நன்கு அறிந்தவர். அவர் சட்டம் படித்த வழக்குரைஞர், அரசமைப்பு சட்டத்தினுடைய துல்லியங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர். அவர் அவையை நடத்தியிருக்கிறார். அந்த பதவிக்கு இப்போ ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் வருகிறார் என்றால் அவர் அந்த அவையை எப்படி நடத்துவார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இது தவிர்த்து விட்டு அவர் தமிழர் என்பதால் அவரை தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்றால், ஒருவேளை மாநிலங்களவை தலைவராக அவர் ஆனதன் பிறகு தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு அவர் முன்னுரிமை கொடுப்பாரா? அவர் திமுக எம்பிக்களாக இருந்தாலும், இடதுசாரி எம்பிக்களாக இருந்தாலும், இல்லை விசிகா போன்ற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களாக இருந்தாலும் கூட அவர் முன்னுரிமை கொடுப்பாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் தமிழ்நாட்டில் இருந்து சென்றவர் என்பதற்காக மாநிலங்களவை விதிகளை மீறியோ அல்லது பாஜகவினுடைய கண்ணசைவுக்கு மீறி அவர்களுக்கெல்லாம் அனுமதி தருவாரா என்கிற அந்த கேள்விகள் எல்லாம் இந்த செய்திகளை படிக்கும்போது நமக்கு கூடவே எழுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி என்பது யாரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப் போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரையே நிறுத்தலாம் என்கிற அடிப்படையில் அந்த பரிசீலனைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவில் பணியாற்றிய ஓய்வு பெற்றவர். அவர் சந்திராயன் திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக இருந்தவர். அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு அறிவியலாளர். அவரை நிறுத்தலாமா என்கிற ஒரு பேச்சு இருப்பதாக சொல்கிறார்கள். அதே போல திருச்சி சிவா பெயரும் கூட அதில் அடிபடுகிறது. மகாத்மா காந்தியினுடைய பேரன் துஷார் காந்தி, அவரை நிறுத்தலாமா என்கிற ஒரு பேச்சு அடிபடுவதாக சொல்கிறார்கள். நேற்று அவர்கள் கூடி ஆலோசனை நடத்திய நிலையில் ஒரு முடிவெட்டப்படாத நிலையில் இன்று மீண்டும் அவர்கள் நண்பகலில் கூடி ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் சார்பாக யார் துணை ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அறிவிப்பு வழியாகும் என்று சொல்லப்படுகிறது. இதை பொறுத்தவரையில் இது வெறுமனே ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கான ஒரு முயற்சியாக மட்டும் பார்க்கப்படும். காரணம், ஆளும் கூட்டணிக்கு வந்து துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவைக்கும் அதிகமாக 73 எம்பிக்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நிறுத்துகிற வேட்பாளர் சந்தேகத்திற்கிடமின்றி வெற்றி பெற்று விடுவார். அதே நேரத்தில் இந்த எதிர்க்கட்சிகள் நிறுத்துகிற வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இப்படி ஒரு வேட்பாளரை நிறுத்தப் போவதாக சொல்கிறார்கள். இது முதன்மையான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இது தவிர்த்து விட்டு அந்த அரசியல் அரங்கில் அதிர்வலை என்று நாம் பார்க்கும் பொழுது, தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அப்படி எதிர்க்கட்சிகள் ஒருவேளை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தாலும் கூட அந்த தீர்மானம் வெற்றி பெறாது. அந்த அளவிற்கு இவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பலம் இல்லை. இருப்பினும் இந்த விவகாரத்திலும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன், பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணி நாம் அனைவரும் அறிந்ததுதான். நேற்று முன்தினம் கூட தலைமை தேர்தல் ஆணையரும் இரு தேர்தல் ஆணையரும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தினார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது பெருமளவிற்கு அவர்களை அம்பலப்படுத்திக் கொள்வது போலதான் அமைந்து விட்டது. ஏனெனில் பல கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. முக்கியமான கேள்விகளுக்கு மலுப்பலாக கடந்து சென்று விட்டார்கள். மீண்டும் மீண்டும் பிரமாண வாக்குமூலத்தின் மூலம் நீங்கள் தர வேண்டும், இல்லையெனில் அது நீங்கள் கூறுவது பொய் என்பது போன்ற ஒரு சமாளிப்பாகத்தான் அது இருந்தது. பல முக்கியமான கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதோடு மீண்டும் மீண்டும் இந்த சந்தேக கணைகள் அவர்களை நோக்கி திரும்புவதற்கு வழிவகுத்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை இந்த எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வாக்கு திருட்டுக்கு இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பதை ஒரு ஆயுதமாக தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டையும் ராகுல் காந்தி மீண்டும் வைத்திருக்கிறார். இந்த பின்னணியில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதை தவிர்த்துவிட்டு மூன்றாவது முதன்மை செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வது,
ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேசிவிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்திருக்கிறார். அப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பல்வேறு தலைவர்களும் உடன் இருந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாகத்தான் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதன்மையாக என்னவென்றால், உக்ரைன் ஏற்கனவே ரஷ்யாவிடம் இழந்த நிலங்களை மறந்துவிட வேண்டும், அதை மீண்டும் ரஷ்யாவிடமிருந்து பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பில்லை என்பது ஜெலன்ஸ்கியிடம் திட்டவட்டமாக சொல்லியிருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த போரே ஏன் ஏற்பட்டது என்றால், உக்ரைன் நேட்டோவில் இணைவதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்டது. அப்படி அந்த உக்ரைன் மேற்கொண்ட முயற்சியானது ரஷ்யாவினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்ற அடிப்படையில் தான் ரஷ்யா இந்த போரையே தொடுத்தது. ஆனால் இப்பொழுது நேட்டோவில் இணைவதையும் உக்ரைன் மறந்துவிட வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவுறுத்தியதாகவும் அந்த செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஆக உக்ரைனை பொறுத்தவரையில் இழந்த நிலங்களை அவர்கள் மீண்டும் பெற முடியாது, நேட்டோவில் அவர்கள் இணைய முடியாது என்கிற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேட்டோவில் இணைவது என்பது ஏன் முக்கியம் என்றால், நேட்டோ உறுப்பு நாடு ஒன்றின் மீது எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது நேட்டோ மீது நடத்திய தாக்குதலாக கருதப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உக்ரைன் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டது. ஆனால் இப்பொழுது நேட்டோவில் இணைவதும் சாத்தியமற்றதாகிவிட்டது என்கிற ஒரு நிலைதான் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் அரிதான தனிமங்களுக்கான ஒப்பந்தங்களை அமெரிக்காவிடம் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது இழந்த பகுதிகளையும் பெற முடியாது, அதே நேரத்தில் நேட்டோவில் இணைய முடியாது என்கிற ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான சில உத்தரவாதங்கள் அளிக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி, புதின் இவர்கள் 3 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த ட்ரைலேட்டரல் மீட்டிங் என்பது நடைபெறும். அப்பொழுது அந்த போர் நிறுத்தத்திற்கான ஒரு சாத்தியம் என்பது இன்னும் அதிகப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் என்றால், ஏற்கனவே அதிபர் புதின் ட்ரம்புடன் பேசியது தொடர்பாக பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு அங்கு என்ன பேசப்பட்டது, மேலும் இருதரப்பு உறவுகளை எப்படி வலுப்படுத்துவது என்பது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அதுவும் முக்கியமான ஒரு புவிசார் அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. இதற்கு நடுவே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி டெல்லி வந்திருந்தார். அவரும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நகழ்வு. அந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா கூறியது மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. ஜெய்சங்கரை பொறுத்தவரை வாங்கியிடம் என்ன வலியுறுத்தினார் என்று சொன்னால், உலகம் என்பது மல்டிபோலார் வேர்ல்டாக இருக்க வேண்டும். அதாவது ஒற்றை துருவ உலகமாக இது இருக்கக்கூடாது. அமெரிக்காவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நாடு மேல்நிலை வல்லரசாக இருந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு உலகமாக இது இருக்கக்கூடாது. பல நாடுகளினுடைய துருவங்களை கொண்டதாக இது இருக்க வேண்டும், பல்துருவ ஒரு உலகமாக இருக்க வேண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆசியாவும் கூட அப்படி சிங்கிள் போலார் ஆசியாவாக இருக்கக்கூடாது, அதுவும் மல்டி போலார் ஆசியாவாக இருக்க வேண்டும். ஆசியாவிலும் கூட ஏதோ ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை இருக்கக்கூடாது, எல்லா நாடுகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்பது போல அவர் சொல்லி இருக்கிறார். மற்றபடி இந்திய சீன உறவுகள் மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான அச்சாரமாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது. இது புவிசார் அரசியல் நகர்வு என்று எடுத்துக்கொள்கிறோம். 4வதாக நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தியாக கண்ணில் பட்டது, இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை சீர்திருத்துவது, அதை 2 அடுக்குகளாக மாற்றப் போகிறார்கள் என்கிற அந்த முக்கியமான செய்தி. 5-18% என்கிற 2 வரி விதிப்புகள் மட்டும்தான் இருக்கும். இதனுடைய பின்விளைவு என்ன என்பதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அழகாக ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியில் அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்று சொன்னால், இந்த தொலைக்காட்சிகள், ஒரு பெரிய அளவிலான அந்த தொலைக்காட்சிகளினுடைய விலை, அதே போல குளிர் சாதன வசதி ஏசிகளினுடைய விலை அந்த குறையக்கூடும் என்கிற அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல டிஷ்வாஷர்ஸ் அவற்றினுடைய விலையும் 8 விழுக்காடு அளவிற்கு குறையும் என்று இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறது. பிரைசஸ் ஏசி லார்ஜர் டிவிஸ் டிஷ்வாஷர் செட் டு டிப் 8% என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் பங்குச்சந்தையில் இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தமானது ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி அதிகமாகி இருக்கிறது. ஏன் அதிகமாகி இருக்கிறது என்று சொன்னால், இந்த டிஷ்வாஷர்ஸ், டிவி, ஏசிகளுடைய விலை குறையும் பொழுது அந்த நிறுவனங்களுடைய விற்பனை அதிகரிக்கும். அதன் காரணமாக அந்த பங்குகளுடைய மதிப்பு உயர்ந்திருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தனித்துவமான அலாதியான செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வெளியிட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது, இந்த போதைப் பொருள் கடத்தல் எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்து ஒரு அதிர்ச்சியான செய்தியாக அது இடம்பெற்றிருக்கிறது. காரணம், டார்க் வெப் என்று சொல்லக்கூடிய இணையத்தினுடைய இருண்ட பகுதியை பயன்படுத்தியும், இந்த ஆப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டெலிவரி ஆப்புகளை பயன்படுத்தியும், கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தியும் இளம் மாணவர்கள், கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள், அந்த வயதில் உள்ள இளைஞர்கள் தான் இப்பொழுது பிரதானமாக இதில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். எனவே இந்த போதைப் பொருள் ஒழிப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வடமாநில இப்போ கஞ்சா என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால், மெத்தபட்டமைன் என்கிற போதைப் பொருள் இன்று பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அது வட மாநிலங்களில் பெரிய ஆய்வகங்களை வைத்து தயாரித்து இங்கு கொண்டு வந்து விற்கிறார்கள் என்ற செய்தியும் கூட அதில் அலாதியான ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஹர்ஷினி.